ஸ்ரீ மகா பெரிவா சரணம். இன்று நாம் லலிதா சஹஸ்ரநாமத்தில் காண இருப்பது 63வது நாமா ஆகிய காமதாயினி. விரும்பியதை வழங்குபவள் அம்பிகை. காமேஸ்வரரை தன் பக்தர்களுக்கும் தாயினி கொடுப்பவள், அதாவது பக்தர்களாகிய நம்மை காமேஸ்வரரை அடைந்து அவராக இருக்கும் தன்மையை கொடுப்பவள். காம என்றால் மன்மதன், தியதி என்றால் நாசம் செய்கிறவர், காமதர் என்றால் சிவன், அவரால் ஐனி மங்களத்தோடு கூடியவள். பரம்பரையாக சேர்க்கப்பட்ட சொத்துக்கு தாயம் என்று பெயர். காமேஸ்வரனையே தாயகமாக கொண்டவள். அனாதி காலமாக அவரோடு அபிண்ணமாய் பிரிக்க முடியாதவளாக வீற்றிருப்பவள் அம்பிகை. இந்த நாமாக்கள் பார்த்தோம் என்றால் 61, 62, 63 ஆகிய 3 நாமாக்களுக்கும் தனித்தனியே அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. இந்த மூன்றையும் ஒரே வாக்கியமாக படித்தாலும் சுதாசாகர மத்தியஸ்தா, காமாட்சி, காமதாயினி, அமிர்தக்கடலின் நடுவில் இருக்கும் காமாட்சி ஆகிய அம்பிகை பக்தன் விரும்புவதையெல்லாம் வழங்குவாளாம் என்று அர்த்தமுள்ள ஒரு பூர்ணமான வாக்கியமாகவே இருக்கிறது. அதே மாதிரி 64 முதல் 84 வரை உள்ள நாமாக்கள் அம்பாள் லலிதையாக ஆவிர்பவித்து பண்டாசுரரை சம்ஹாரம் செய்து மன்மதனை உயிர்ப்பித்து முதலில் விருத்தாந்தங்களை விவரிக்கிறது. இவை லலிதோபாக்கியானத்தை ஒட்டி அமைகிறது. 64வது நாமா தேவ கர்ஷின சங்கா தஸ்து தூயமனாத் மவைபவா. தேவ வர்ஷிகனாங்க சங்காதஸ்து தூயமானத் மவைபவா. தேவர்கள், ரிஷிகள் இவருடைய கூட்டங்களால் ஸ்தோத்திரம் செய்யப்பட அந்த வைபவத்தோடு கூடியவளாம் அம்பிகை. விபு என்றால் எங்கும் இருப்பவள் என்று பொருள். அதன் சிறப்பு வைபவம். எங்கும் நிறைந்திருந்தால் தான் சட்டென உதவ முடியும். எல்லாமாக இருப்பதால் தான் எதையுமே அம்பிகையால் நமக்கு அளிக்க முடிகிறது. அந்த ஸ்ருங்காதஸ்தூயமான என்பதற்கு, இந்த சங்காஸ்தூயமான என்பதற்கு தேவ ரிஷி கணங்களின் கூட்டங்களால் அம்பிகை துதிக்கப்படுகிறாள் என்று ஒரு அர்த்தம் உண்டு. சங்காத என்பதனால் பலவிதமான துதிக்கப்படுபவள் என்று அம்பிகைக்கு மற்றொரு பெயரும் உண்டு. சங்காத என்று ஒரு வகை நரகம். இதிலிருந்து விடுவிக்க வேண்டி தேவ ரிஷி கணங்களால் துதிக்கப்பட்டவள் அம்பிகை. சங்காத, சம்யக் காத என்றால் அடியோடு கொல்ல அல்லது அழிக்கப்பட்ட என்ற ஒரு பொருள் உண்டு. இந்த பண்டாசுரன் அடியோடு அழிக்கப்படுவதை கூறுவதாக இதை வைத்து கொள்ளலாம். தேவ பிரம்மாதிகள், ரிஷி வசிஷ்டர் முதலியோர், தேவ ரிஷி நாரதர் முதலியவர்கள், கண ஆதித்யர் முதலியவர், இவர்கள் எல்லோராலும் துதிக்கப்பட்டவள் அம்பிகை. அம்பாளுடைய பரரூப சம்பந்தமான அர்த்தம் சர்வ வியாபியாகவும் சமஸ்த அனுபவத்தோடு கூடியதும் சர்வ விதத்திலும் பிரேமாஸ்பதமானதும் சத்து சித்து ஆனந்த ரூபமான சைதன்ய ஸ்வரூபமேக ஆத்மா. இந்த ஸ்வரூபமே தேவ ரிஷி கணங்களால் துதிக்கப்பட்டது. இந்த ஆத்மஸ்வரூபமே தேவியின் அபின்ன வடிவம். சதானந்த பூர்ணா ஸ்வாத்மைவ பரதேவதா லலிதா. ஆத்மஸ்வரூபியான தேவியின் வைபவம், விபுத்துவம், அனந்தமான சக்தியுடன் கூடிய பிரபாவம் அனைத்தும் இதில் குறிப்பிட்டு கூறப்படுகின்றது. பண்டாசுர வதோத்யுக்த சக்தி சேனா சமன்விதா. 65வது நாமா. பண்டன் என்ற அசுரனை அழிக்க முனைந்துள்ள சக்திகளுக்கு உடைய சேனையை கூடியவள் அம்பிகை. தேவ காரியம் என்று முன்னால் குறிப்பிடப்பட்ட பண்டாசுர வதம் கூறப்படுகிறது. அதற்கு தயாராக தன்னுடைய பல சக்தி வடிவுகளை தோற்றுவித்து சனந்தமாக அம்பிகை அமைதியாக இருக்கிறாளாம். தன்னோடு அபிண்ணமான அந்த தேவ காரியம் என்று முன்னால் குறிப்பிடப்பட்ட பண்டாசுர வதம் சொல்லப்படுகிறது. அதற்கு தயாராக தன்னுடைய பல சக்தி வடிவுகளை தோற்றுவித்து அந்த அம்பிகையை அமைதிப்படுத்துகிறாள். தன்னோடு அபிண்ணமான பல சக்தி வடிவுடன் கூடியவள் அம்பிகை. பண்டாசுரன் என்ற ஆணவ மலத்தை நாசம் செய்ய வேண்டிய சக்தி அல்லது சாமர்த்தியத்தை உடையவளாம் அம்பிகை. சில நேத்திரங் அக்னியினால் மன்மதன் எரிக்கப்பட்ட போது, அதாவது சிவ நேத்திரத்தினுடைய அக்னியால் மன்மதன் எரிக்கப்பட்ட போது அந்த சாம்பலை சேர்த்து கணபதியானவர் ஒரு புருஷ வடிவமாக செய்ததும், அப்படி உண்டான புருஷன் பரமசிவனை துதித்து பல வரங்களை பெற்றான். இதை பார்த்த பிரம்மனானவர் பண்ட நல்லது நல்லது
என்று சொல்ல அதனால் அவனுக்கு பண்டாசுரன் என்று பெயர் வந்ததாம். ருத்ர கோபாக்னியிலுடனான சாம்பலிலிருந்து வந்ததால் குரூர அசுர பலம் பெற்றவனாம் இந்த பண்டாசுரன். அவனை வதம் பண்ண வேண்டி சக்தி சேனையுடன் கூடியவள். பண்டன் தன்னுடைய அறியாமையினால் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவன். இந்திரிய சுகங்களையே பெரிதென நினைத்து வாழ்பவன். அசுசு ரமதே அசுரக. தனது ஆத்மஸ்வரூபத்தை அறியவில்லை. அதனால் அவனுடைய அசுரத்தன்மையை அழிக்க வேண்டியதாகியது. அதற்கு தேவை முயற்சி ஏற்பட்டவுடன் இந்த அசுர குணத்தை அழிக்க தேவையான சக்தியை பெருக்கி அவனுக்கு உதவும் அஞ்ஞான நிலையில் மறைந்திருந்த ஆத்மசக்தி ஆத்மாவை அறிந்து அதுவாக தன்னை ஆக்கிக் கொள்ள முயன்றதும் அதன் வெளிப்பட்டு பலவாக பெருகி உதவுகிறது. இந்த ஜீவனிடத்தில் இதுவரை அறியாமையால் மறைந்திருந்த ஆத்மசக்தி ஆத்ம சாதன முயற்சி ஏற்பட்டதும் ஆற்றல் மிக்க சக்திகளாக வெளிப்படுகிறது என்பது தத்துவார்த்தம். கௌடபாத சூத்திரத்தில் கூட பண்டாசுர கணனார்த்தம் ஏக ஏவ அநேகா என கூறுகிறார்களாம். சம்பத்கரி சாமாரூட சிந்துரவ்ஜ சேவிதா. சம்பத்கரி தேவியின் ஆக்ஞைக்குட்பட்ட யானை படையினால் சேவிக்கப்பட்டவளாம் அம்பிகை. சம்பத்கரி என்னும் தேவி அம்பாளுடைய யானை படை தலைவி. சிந்தூர என்றால் யானை. இந்த தேவி ரணகோலாகலம் என்ற யானையை வாகனமாக கொண்டவளாம் அம்பிகை. அம்பாளின் அங்குசத்திலிருந்து தோன்றியவள். எனவே யானைப்படையை நடத்துபவள். பல்லாயிரக்கணக்கான யானைகளை நடத்தி செல்பவள். சம்பத்கரி வித்யை என்னும் மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் சுதந்திர தந்திரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இது 3 பீஜாட்சரங்கள் கொண்டது. சுக சம்பத்திய மத்தியமான சித்து விருத்திக்கு சம்பத்கரி என பெயர். இந்த மனநிலைக்கு ஆதாரமானவை. இந்த சப்தாதி விஷயங்கள் யானைகளுக்கு சமமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. எப்படி யானைக்கு சமமான பலம் இருக்குமோ அதை போன்ற பலம் மிக்கவளாம் அம்பிகை. எனவே சம்பத்கரி யானைகளால் சேவிக்கப்படுவதாகவே குறிப்பிடப்படுகிறது. அறிபவன், அறியப்படுவது, அறிவு என்ற திரிபுடியில் இந்த 3ஐயும் தனித்தனியே புரிந்து கொண்டு அவற்றினுடைய சம்பந்தத்தையும் பிரித்துணரும் ஞானத்திற்கு சம்பத்கரி என்று பெயர். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகாபெரிவா சரணம்.